இங்க விஜய் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னாலும், மனோஜ் கூட அவங்க 2 பேரும் இங்க தங்கட்டும். 2 நாள் தானம்மா. நான் ரோஹிணிய தேடி போனபோது, இவங்க எனக்கு எவ்வளோ ஆறுதலா பேசுனாங்க தெரியுமா? அதனால இருக்கட்டுமான்னு சொல்ல, இங்க ரோஹிணியும் ஆமா ஆன்ட்டி இவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுனால, விஜயாவுக்கு எதுவுமே பேச முடியல. ஆனா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இங்க ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு ரோஹிணி, இவங்க 2 பேரையும் வெளியில அனுப்புற பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்குன்னு" சொல்றாங்க. "என்ன ஆன்ட்டி இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்ல, "நீ தான் நல்லாவே ஐடியா பண்ணுவியே. அது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இவங்கள வெளியில அனுப்புறதுக்கான வழிய பாரு. 2 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா தொடர்ந்து இங்கே இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நீயும் மனோஜும் தான் வெளியில படுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இங்க மிரட்டிட்டும் போறாங்க ரோஹிணிய. ரோஹிணி எதுவுமே பேச முடியாம இருக்க, நைட்டு வெளியில தான் இங்க ரோஹிணி, மனோஜ் 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. அப்போ பக்கத்துல கிரிஷ் இருக்கிற மாரி அவங்களுக்கு கனவு வருது. ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி இங்க கிரிஷ் எழுந்து உட்கார்ந்து பேசுற மாதிரி கனவு வர, இங்க உடனே மனோஜ் என்னாச்சு ரோஹிணி என்னாச்சுன்னு சொல்லி கிளம்புறாங்க. எல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி இங்க ரோஹிணி யோசனையில இருக்க, அதுக்கப்புறமா காலையில இங்க விடிஞ்சும் விடியாததுமா கிரிஷை ஓடி போய் பார்க்குறாங்க. கிரிஷ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன ரோஹிணி, உன்னைய நம்பி தான் நான் இருக்கேன். எப்படியாவது இந்த விஷயத்த வீட்டில் சொல்றதுக்கு பாரு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ அதையும் பண்ற மாதிரி இல்லை. இப்போ பாரு, என்னால் இப்போ கிருஷிக்கு இப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தான் அசந்து தூங்கிட்டேன். ஆனா அதுக்குள்ள கிருஷிக்கு இப்படி ஆயிடுச்சு. என் உடம்பு இப்பெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு ரோஹிணி. எவ்வளவு காலத்துக்கு நான் இருப்பேன்னு தெரியலன்னு சொல்லி திரும்பவும் அதையே புலம்ப எங்க ரோஹிணி கண்கலங்கி நிக்கிறாங்க. அப்பதான் ரோஹிணி தன்னோட அம்மாட்ட சொல்றாங்க, "என்ன இருந்தாலும் கிருஷ் நான் பெத்த புள்ளமா, அவனை நான் நல்லா பார்த்துப்பேன். இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா மனோஜுக்கு எடுத்து சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேமான்னு சொல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இத பண்றதுக்கான வழியை பாருன்னு சொல்றாங்க எங்க ரோஹிணியோட அம்மாவும். அப்போ கிருஷ் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க ரூம்ல இருந்து கிளம்பி வெளியில வரப்போ இங்க ரோஹிணி சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுறாங்க. அப்போ எனக்கு அம்மா இருக்காங்களா, அத்தை தான் என்னுடைய அம்மாவான்னு நினைச்சு ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க. அதை ஆனா இங்க வெளிக்காட்டிக்காம இங்க வர கிறிஷ் கிட்ட, கிறிஷ் வந்துட்டு எதையுமே காதுல வாங்கியிருக்க மாட்டான், அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்ற மாதிரியே, "நான் கல்யாணி அத்தடா" அப்படின்னு சொன்னேன். "அத்தை எப்பத்த வந்த? அத்தை என்னை விட்டு எங்கேயுமே போயிடாத, என் கூடயே இரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு" சொல்ல இங்க கிறிஷை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. "உனக்கு எதுவும் ஆகாதடா, அத்தை நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு" சொல்ல, இதை கேட்ட கிறிஷுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. அவங்களும் அழுகுறாங்க. "இந்த மாதிரி நேரத்துல அழுகக்கூடாது, உன் கண்கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்ல, "சரித்த, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் கூடயே இருன்னு" சொல்றாங்க. "ஆமா பாட்டி, நம்ம மீனாண்டி வீட்டில் இருக்கோமான்னு" கேட்க, "ஆமாண்டா கிரிஷ், இங்க கல்யாணி அத்தைய அத்தைன்னு கூப்பிடக்கூடாது சரியா" அப்படின்னு சொல்ல, நீ தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிய பாட்டி, நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் கல்யாணி அத்தையை கூப்பிடணும்னு. நான் கூப்பிடலைனாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா அத்தை என் கூட இருந்தா எனக்கு போதும்னு சொல்ல, இதை கேட்டு பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறான்லம்மான்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணி கண் கலங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயா வர, "என்ன ரோஹிணி, இந்த பிள்ளைய போய் தூக்கி வச்சிட்டு இருக்கன்னு" சொல்ல, "இல்லாண்டி இப்ப வேற இந்த பையனுக்கு அடிபட்டிருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, இங்க ஒண்ணு விஜயா சொல்றாங்க, "என்ன இறக்கப்படுறியா? அதெல்லாம் தூக்கி தூரமா வைமா, நீ முதல்ல ஒர்க்குக்கு கிளம்பணும்ல, கிளம்பு. மனோஜ் ஏற்கனவே சொல்லிட்டு போனால சீக்கிரம் வர சொல்லின்னு" சொல்ல, "ஆமாண்டி, நான் ரெடியா தான் இருக்கேன், நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு இங்க கிறிஷுக்கும், "நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன இவ இந்த குழந்தை மேல ரொம்ப பாசத்தை பொழிறா, என்ன இருந்தாலும் இவ பண்றது கொஞ்சம் ஓவர் தான், மனோஜ் இதுக்கு சப்போர்ட் வேற அப்படின்னு இங்க விஜய் மனசுல நினைச்சிட்டு இருக்க. மீனா வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை முத்து ஹால்ல வந்து உட்கார, அண்ணாமலை கூப்பிடுறாங்க, "வாங்கம்மா, ஏன் அங்க மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க, வந்து உட்காருங்கம்மா" சொல்ல, "இல்ல இருக்கட்டும் பரவாயில்லன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "கிரேஷ், இப்போ உனக்கு எப்படிடா இருக்குன்னு" முத்து வந்து தூக்க, "இப்ப பரவாயில்ல அங்கிள், நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என் அத்தை எப்பயும் என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" சொல்ல, "என்ன திடீர்னு இவன் அத்தையை பத்தி பேசுறான்" அப்படின்னு முத்து கேட்க, "இல்ல அவனுக்கு அத்தை ஞாபகமாவே இருக்குல்ல, அதனாலதான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கொடுத்தேன், பேசினா அப்படிதானடா கிருஷ்ணன்" சொல்ல, "ஆமா அங்கிள், நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தைகிட்ட பேசினேன்னு" சொல்றாங்க. அப்ப மீனா வர்றவங்க, "கிரிஷ், உனக்கு எதுவும் சாப்பிட வேணும்னா சொல்லு, ஆண்டி செஞ்சு தரேன்னு" சொல்ல, "ஆமா ஆமா, ஓசில என்ன கிடைச்சாலும் சாப்பிட்ற ஆளுங்க தான் இவங்கன்னு" சொல்லிங்க விஜயா பேச, "விஜயா, என்ன பேச்சு பேசுறேன்னு" எங்க அண்ணாமலை சத்தம் போட, "ஆமா, நான் என்ன பேசினாலும் என்கிட்ட கோவத்தை காட்ட வந்துருங்கன்னு" சொல்லிட்டு இங்க விஜயா போய் உட்கார, எங்க ரோஹிணியோட அம்மா அப்படியே வருத்தப்பட்டு நிக்கிறாங்க. இங்க மீனா போயிட்டு, "நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா, இவங்க எப்பயுமே இப்படித்தான், நீங்க வாங்க கிச்சனுக்கு போகலான்னு" சொல்லி இங்க மீனா அவங்கள கூட்டிட்டு போக, கிருஷி வந்து எங்க முத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்பதான் இந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, "இவ பாட்டிய பார்த்தா ஊமு கொட்டனா இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் மறைக்கிறா, உண்மையிலேயே இந்த பையனுக்கு அம்மா இருக்கா இல்லையான்றது கூட நமக்கு தெரியல, முதல்ல இவன்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம்" நினைச்சேன். இங்க விஜயா வந்துட்டு, "இந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க?" கிருஷி, "உங்க அம்மா எங்கடா, உங்க அப்பா எங்க இருக்காங்க" அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து கிருஷி எந்த பதிலுமே சொல்லாம இருக்க, "உன்ன கேட்குறேன், உனக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்களான்னு" சொல்ல, இங்க அதுக்கும் பேசாம இருக்க, "என்ன நீ எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்ற, இப்படிதான் உங்க பாட்டி உன்னை வளர்த்து வச்சிருக்காங்களா? அம்மா அப்பா கிட்ட வளர்ந்துருந்தா தானே மரியாதை கொடுக்கறது எப்படின்னு தெரியும்" சொல்ல, இங்க அண்ணாமலை சொல்றாங்க,
சொல்றாங்க. அது பச்சை குழந்தை. பச்சை குழந்தைகிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட உனக்கு தெரிய மாட்டுது. என்னமோ பெரிய மனுஷங்க கிட்ட பேசுற மாரி நடந்துக்கிறேன்னு சொல்ற. என்னமோ பெரிய மனுஷங்க கிட்ட பேசுற மாரி இந்த குழந்தைகிட்டயும் நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் இவங்க எப்பயுமே இப்படித்தானே, பெரியவங்க கிட்டயும் எப்படி பேசுறதுன்னு தெரியாது, சின்ன பசங்க கிட்டயும் எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அந்த பாசம் இருந்தா தானப்பா அதெல்லாம் வரும்னு சொல்றாங்க. உடனே விஜயா கோவப்பட்டு, டேய் உன்னை தாண்டா கேக்குறேன், உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு திரும்பவும் அதே கேள்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா விஜயா அதே திரும்ப திரும்ப இங்க கிறிஷ் கிட்ட கேட்க, கிறிஷ் வந்துட்டு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க. அவன் அமைதியா இருக்கும் போதே தெரியல அவன் மனசை எதுக்கு இன்னும் கஷ்டப்படுத்திட்டே இருக்க. அவனுக்கு அம்மா அப்பா இல்லைன்ற விஷயம் ஏற்கனவே தெரியும் தானே உனக்கு, தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி எதுக்காக பேசி பேசி அந்த பையனை நோகடிக்கிற அப்படின்னு எங்க விஜயாவை திரும்பவும் அண்ணாமலை திட்டுறாங்க. எங்க விஜயா அதையெல்லாம் காதல் வாங்கிக்காம இவன் அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குங்க. இவனுக்கு அம்மா இருக்கணும் அப்பாவும் இருக்கணும்னு சொல்ல, இப்படிப்பட்ட பிள்ளைய பார்த்து இங்க அவங்க அம்மா கையில கொடுத்துட்டு அவ போய் சந்தோஷமா இருப்பா போல. இல்ல உண்மையிலே இவனுக்கு அம்மா இருக்கா இல்லைன்றதும் எனக்கு தெரியல, இது என்ன பொறப்போ எனக்கு தெரியலன்னு சொல்ல, கிருஷிக்கு அவங்க பேசுறது எதுவுமே புரியலனாலும் அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்றத மட்டும் அங்க கிருஷ் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே இங்க முத்து விஜயான்னு எல்லாருமே ஷாக்காக, என்னடா கிருஷ் சொல்ற, உனக்கு தான் அம்மா இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு இங்க கிருஷ் சொன்னதை கேட்டதும் மீனாவும் ரோஹிணியோட அம்மாவும் கிச்சன்ல இருந்து வெளியில வராங்க. இங்க கிருஷ் இப்படி பேசினதை கேட்டு, டே என்னடா கிருஷ் பேசுறேன்னு அவங்க பாட்டி கேட்க, எனக்கு தெரியும் பாட்டி, எனக்கு அம்மா இருக்காங்க, இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இங்க கிருஷ் வந்துட்டு இங்க கிருஷ் இப்படி சொன்னதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசுறான் அவன், அம்மா இருக்காங்க அதுவும் எங்கே இருக்காங்கன்னு சொல்றான், யாரோ சொல்றான் இவன் அப்படின்னு கேட்க, இங்க கிருஷோட பாட்டிக்கு சந்தேகம் வருது. அப்போ ரோஹிணி பேசுனதை இவன் கேட்டுட்டானா, ரோஹிணி தான் இவன் அம்மான்றதை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இருக்க, என் அம்மா என் கூட தான் இருக்காங்க, எப்பயுமே என் கூட மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதே சொல்ல, என்ன இவனுக்கு கண்ணுல தானே அடிபட்டது, தலையில எதுவும் அடிபடலையேன்னு சொல்லி எங்க விஜயா கேட்க, இங்கே இருக்காங்கன்னு சொல்றான். யாரு அவங்க அம்மா அப்படின்னு கேட்க, கல்யாணி அத்தை தான் என்னோட அம்மா, அவங்க தான் அவங்க வாயால சொன்னாங்க அம்மான்னு அப்படின்னு எங்க கிருஷி சொன்ன உடனேயே இங்க கல்யாணியோட அம்மாவுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. என்ன இவன் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டானோ அப்படின்னு நினைச்சு பதறி துடிச்சு போய் நிக்க, எப்படியாவது இவன் பேசுறதை தடுத்து நிறுத்தணுமே நினைச்சு, டே கிரிஷ் என்னடா பேசுறேன், கல்யாணியத்தை இங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் பாட்டி, கல்யாணியத்தை இங்கே தான் இருக்காங்க, அவங்க என் அத்தை இல்லை அம்மான்ற விஷயமும் எனக்கு தெரியும் பாட்டி. எதுக்கு பாட்டி என்னை இத்தனை நாளாக அத்தைன்னு கூப்பிட சொன்னாங்க, எனக்கு அம்மா வேணும்னு உன்கிட்ட கேட்டப்பெல்லாம் இது உன் அம்மான்னு சொல்லியிருக்கலாம்ல பாட்டின்னு கேட்க, எங்க கிருஷோட பாட்டிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்னம்மா பேசுறான் இவனு இங்க முத்துவும் கேட்க, அதான் தம்பி எனக்கும் புரியல, இவன் என்ன பேசுறான்றத தெரியல, அம்மா இல்ல இப்ப அத்தையும் பக்கத்துல இல்லல, அந்த கவலையில தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, இந்த வயசுல இந்த பையனுக்கு இவ்வளோ கஷ்டத்தை எல்லாம் அந்த கடவுள் கொடுத்துருக்க கூடாதுன்னு அண்ணாமலை சொல்றாங்க. பாட்டி என் அம்மாவை கூப்பிடுங்க, நான் அம்மாவை பார்க்கணும், நான் அம்மா கூடவே இருக்கணும்னு சொல்ல, இங்க ரோஹிணியோட அம்மா கண் கலங்கி நிக்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. என்ன நீங்க, அவன் அம்மா வேணும்னு கேட்கறான், அம்மா இருக்குன்னு சொல்றான், நீங்க அம்மா இல்லைன்னு சொல்றீங்க, மொத்தத்துல இது டிராமா ஃபேமிலியா இருக்கும் போலேன்னு விஜயா சொல்ல, உடனே மீனா பக்கத்துல வரவங்க, கிரிஷ் உனக்கு அம்மா தானே வேணும், என்ன நீ இனிமே அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்ல, இதை பார்த்து முத்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ணாமலைக்கு அப்படியே மெய் மறந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோஹிணியோட அம்மா ரொம்ப அதிர்ச்சியாகி மீனாவை பார்க்க, கிரிஷ் நானும் உனக்கு அம்மா தான், இனிமே நீ என்னை அம்மானு கூப்பிடு சரியா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல, நிஜமாவும் ஆண்டி உங்களை நான் அம்மானு கூப்பிடலாமான்னு இங்கே வந்துட்டு கிருஷி கேட்க, நீ தாராளமாக அம்மானு கூப்பிடுறான் அப்படின்னு எங்கள் மீனா சொல்ல, எங்கள் மீனாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க கிருஷும். இதை பார்த்த முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்பவே கிருஷிக்கு தன்னோட அம்மா யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்க கிருஷோட பாட்டி நினைச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அங்க முத்து வந்துட்டு கிருஷோட பாட்டி முகத்தையும் கவனிக்கிறாங்க. அதே நேரம் மனசுக்குள்ள ஒரு விஷயமும் ஓடுது. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்தப்போ ரோஹிணியை தான் கல்யாணி அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டான், இப்போ கூட இந்த வீட்டில் தான் கல்யாணி அத்தை இருக்காங்கன்னு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லன்னு பார்த்தா இப்போ என்னமோ கல்யாணி அத்தை தான் என்னோட அம்மான்னு சொல்றான். அதுக்கும் ஒரு மடி மேலேயே போய் இப்போ எதை நம்புறது, இங்க இருக்கிற ரோஹிணி தான் கல்யாணியா, இந்த கல்யாணி தான் இவனோட அம்மாவா இல்ல அத்தையா, இப்படி பல குழப்பம் எனக்கு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு இவங்களை இவ்வளவு சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது சரியா படல. அதனால இவங்களை இன்னும் 2 நாளைக்கு இங்க இருக்க வச்சே ஆகணும், எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு முத்துவும் முடிவு பண்ண, ரோஹிணியோட அம்மாவும் ரொம்பவே பயத்தோட நிக்கிறாங்க. அதே நேரம் எங்க மீனா எல்லாத்தையும் மீறி விஜயா பேசின பேச்சுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா உன்னோட அம்மாவா நான் இருக்கேன்னு சொன்ன இந்த வார்த்தை அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிருஷிக்கு வேற கல்யாணி அத்தை தான் தன்னோட அம்மானு தெரிஞ்சிடுச்சு. இப்போ திரும்பவும் கல்யாணி அத்தையா அந்த ரோஹிணி திரும்ப வீட்டுக்கு வரும்போது இவங்க என்ன சொல்லி கூப்பிட போறாங்கன்றதும் தெரியல. அதே நேரம் கிருஷோட பாட்டி எப்படியும் அதை சமாளிச்சு
சமாளிச்சிருவாங்க. எப்படி சமாளிச்சாலும் முத்து இந்த வீட்ல இருக்க வச்சு கண்டுபிடிக்க தான் போறாங்க.